சரி, ஓகே சுரேஷ். இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்க என்ன செய்ய ஒரு சின்ன மிமிக்ரி ஒன்று வித் பிக் பாஸ் ஒன்று பண்ண போறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி யார் செலக்ட் ஆயிருக்காங்க சொல்லலாம். சரி, ஓகே, நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸோ வாழ்வு மேடம் வந்துட்டு ஹாய் மாமி நீ ரொம்ப அழகா இருக்கு. அந்த டயலாக் வந்துட்டு நம்ம வெளிச்சக்கரவர்த்தி சாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஹாய் மாமி நான் சொல்லவே ஆகணும். ஏன் தெரியுமா நீ அவ்வளோ அழகு. ஆனாலும் சொல்றேன் ஐ லவ் யூ. இதே வந்துட்டு வினு சக்கரவர்த்தி சார் வந்துட்டு பண்ணிருக்காரு. என்ன பண்ண மனைவி எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? நீ ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது. என்னைக்கு உன்னை முத பார்த்தனும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு இளவரசின்னு. அதனாலதான் சொல்றேன். என்ன பாக்க சொல்லியே ஆகல கண்ணு. ஏன் தெரியுமா நீ நம்ம ஊர் மாதிரி கிடையாது. டெல்லியில இருந்து இருக்கிற டெல்லி பசு மாதிரி இருக்கிற. அதனாலதான் சொல்றேன் ஐ லவ் யூ. சூப்பர் சூப்பர். ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதுவரையும் யாருக்கும் பண்ணிருக்க மாட்டாங்க. லிப் மூவ்மெண்ட்ல வந்துட்டு ட்ரம் வந்துட்டு பண்ண போறேன். ஓகே, பியூட்டிஃபுல் சுரேஷ். பயங்கர டேலண்ட் உங்களுக்கு. அண்ட் இது வந்து மேலும் மேலும் நீங்க வாசிக்கணும். ஓகேவா? அண்ட் வேற எவ்வளவு வருஷமா கத்துட்டு இருக்கீங்க? இது வந்து 6 to 7 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய ஷோஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அண்ட் வாழ்த்துங்க உங்க டேலண்ட். ஓகே. அண்ட் நிகழ்ச்சியில செலக்டட் வந்து பாக்யராஜ் அப்புறம் அசோக் நகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாக்யராஜ். நாளைக்கு இங்க நின்று நீங்க ஷோ பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடையுது. அண்ட் இன்னைக்கு சுரேஷோட ஷோ பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த நிகழ்ச்சிக்காக ஸ்ரீனி அண்ட் பூர்த்தி வெயிட் பண்றாங்க. நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.